வணக்கம் மக்களே. 2025 தசரா திருவிழா கொடியேற்றத்தோட ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்க போகுது. அதுக்கு இப்போமே நம்ம பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா 108 நாள் விரத கணக்கில் மாலை போட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அம்மாவுக்கு. நம்ம குலசேகரப்பட்டினம் திரு ஞான சமேந்திர முத்தாரம்மன் திருக்கோயிலில் தசரா திருவிழா ரொம்ப சிறப்பாக நடக்கும். இது உலகத்திலே 2வது பக்தர்கள் அதிகமாக மாலை போட்டு விரதம் இருந்து வேஷம் போட்டு அக்னி சட்டிலாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த தசராவுக்கு புதுசாக யாரும் மாலை போட்டிங்க அப்படின்னா என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே சூட் ஆச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு நம்ம மாலை போடுறோன்னா முதல்ல மாலை போடுறதுக்கு முன்னாடி முதல்ல கடலில் குளிச்சிடணும். அண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த மாலை இருந்துச்சுன்னா இல்லை புதுசாக மாலை வாங்கினாலும் அதை கடலில் குளிக்கும் போது அதையும் கடலில் முக்கி எடுத்துக்கணும். அண்ட் நம்ம யூஸ் பண்ண கிளாத்ஸாக இருக்கட்டும் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே கழுவிட்டு பூஜை ரூமில் சுத்தமாக பலன்னு வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம மாலை போட்டு இது பண்ணணும். அண்ட் மாலை போட்டு வரும்போது நம்மளுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில தப்புகள் நடக்கும். அது இயல்பு தான். அதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு சொல்யூஷன் ஒன்றுமே கிடையாது. அம்மா அதை மன்னிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் விரதம் இருக்கிறது ஒரு நேரம் சாப்பிட்லாம். அப்படி ஒரு நேரம் சாப்பிட முடியலங்கிறவங்க 3 நேரம் கூட சாப்பிட்டுக்கலாம். எந்த சாமியும் எனக்கு விரதம் இருக்கும்போது 3 நேரமும் சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லி எந்த சாமியும் சொல்லலை. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி என்னால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் 3 நேரமும் சாப்பிடலாம். ஏன்னா மாலை போட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கடைசி நேரத்தில் வேஷம் போட்டு வரும்போது நம்மளுக்கு உடம்புல தெம்பு வேணும் பார்த்திங்களா, அதுக்காண்டி சொல்கிறேன். அப்புறம் காளி பூஜை அன்னைக்கு தான் இந்த பெரிய பெரிய அம்மன் வேஷம் போடுறவங்களா இருக்கட்டும், காளி வேஷம் போடுறவங்கட்டும், மாங்கல்யமும் சரி வளையல் இதெல்லாம் அன்னைக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை போடுறது ஒரு குழந்தை கீழே போட்டு அம்மன் போட்ட மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். நம்ம முத்தாரம்மன் கோவில் உள்ளே போயிட்டு மாலை போட்டாலே போதும். அது நம்மளுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறோம். தப்பான வதந்திகள் யாரும் நம்ப வேண்டாம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போக இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா ஒவ்வொரு செட்லேயும் குருசாமின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு காளி பூஜை நடக்கிற இடத்துல போய் நீங்கள் மாலை போடலாம். ஒரு காளி பறையில் போய் மாலை போடலாம். ஸோ அது எப்போ ஆரம்பிக்குது எந்த தேதிங்கிறத நான் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அண்ட் அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன் எப்போ கொடியேறுது அண்ட் எத்தனை நாள் கணக்குன்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.